ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு namvazhi. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாம்பே ஹல்வா ரொம்ப ஈஸியா வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? அப்போ உடனே namvazhi சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல்ல 1/2 கப் சோள மாவு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாம நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். ஒரு பேன்ல 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கிறேன். சர்க்கரை தண்ணி நல்லா கொதிச்சதும் கலந்து வச்ச சோள மாவு கரைச்சலை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சம் திக்கானதும் 3 டேபிள் ஸ்பூன் நெய் கொஞ்சமா சேர்த்து கலந்துக்கிறேன். முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா 2வது டேபிள் ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணி மறுபடியும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்றேன். எந்த அளவுக்கு நெய் சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு அல்வாவோட பதம் நல்லா வரும். நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். கண்ணாடி பதம் வந்ததும் ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க எந்த கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலர் நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கடைசியா நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம், பிஸ்தா, கிர்னி விதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, பேன்ல ஒட்டாம வந்திருக்கு. எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஒரு ட்ரேல நெய் தடவி விட்டுக்கலாம். ஹல்வாவை நெய் தடவின ட்ரேல மாத்திக்கிறேன். நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் நட்ஸை தூவி விட்டுக்கலாம். லைட்டா அழுத்தி விட்டுக்கிறேன்.
ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டதுக்கு அப்புறமா பீஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதான், சுவையான பாம்பே ஹல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம் வழி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.